வர முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்தேனா ஒரு கோட்டைக்குள்ளே வந்துட்ட, பிசாசு உன்னை தாக்க முடியாது, நான் உன்னை பாதுகாக்கிறேங்கிறார். எத்தனை பேர் ரொம்ப நாள் நீடித்து வாழ விரும்புகிறீங்க? ஆண்டவரே நீடித்த ஆயுசை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நாள் வாழ விரும்புகிறேங்க, கார்டியோ பண்ணுறேங்க, எக்ஸசைஸ் பண்ணுறேங்க, ஹெல்த்தை எல்லாம் ரொம்ப முக்கியம், சரீரத்தை நல்ல சுகத்தோடு வச்சுக்கோங்க. ஆனால் நீடித்த ஆயுஸ் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஈவு. நீதிமொழிகள் 10:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். The fear of the Lord prolongs life. ஒரு மனுஷன் நீடித்து வாழணும்னு விரும்பினா ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா ரொம்ப நாள் வாழுவீங்க. Praise God. Hallelujah. Thank you Spirit of God. அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும், எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எத்தனை பேர் ஆண்டவரே நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, செல்வ செழிப்பை கொடுங்கப்பான்னு கேட்டிருக்கிறீங்களா? ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். எப்போ? கர்த்தருக்கு பயந்த ஐஸ்வர்யம் வருமா, மகிமை வருமா, ஆனர். அப்புறம் என்ன வரும்? லைஃப், ஜீவன் வருமா. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? ஒரு மனுஷனோட ஆசீர்வாதம் நான் விரும்புகிறது என்னது? நல்ல சுகமாக நீடித்து வாழணுங்க. அதுக்கப்புறம் வாழும்போது நல்ல கனத்தோட, நல்ல பெருமையாக நல்ல பேரும் புகழோட வாழணும். அதுவும் வந்துருச்சு, மகிமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வாழும்போது குறையில்லாமல் இருக்கணுங்க, ஐஸ்வர்யமும் வந்துருச்சுங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னத்தையெல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் வந்துருச்சு. எப்போ? கர்த்தருக்கு பயப்படும் போது. அதனால தான் சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, ஓ fear the Lord you his saints, for those who fear him will have no lack. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா குறையே இருக்காதான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்தீர்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கத்தின் குட்டியே பட்டினி அடைந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கு குறையில்லை. எனக்கு எந்த குறையில்லை. பாட்டு பாடினா மட்டும் பத்தாது. ஏன்னா அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் தானே இது. என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறையில்லை. இது பாட்டு மட்டும் பாடினா பார்த்தா, கர்த்தருக்கு பாட்டு பாடினா மட்டும் பார்த்தாது, கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாதுகாப்பை கொண்டு வருகிறது, தேவைகளை சந்திக்கிறது, குறையில்லாத ஒரு வாழ்க்கை, நீடித்த ஆயுசு, ஐஸ்வர்யம் வருது, கனம் வருது, தலைமுறைக்கும் ஒரு ஆசீர்வாதம் வருது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் அது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துருச்சுன்னா இது ஒரு மொத்த பேக்கேஜுங்க, எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துருங்க. அதனால தான் சாலமோன்